ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமையல் நம்ம அத்தனை பேருக்குமே தேவையான, அதே நேரத்தில் நம்ம அத்தனை பேருமே ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைன்னு சொல்லலாம். அந்த கலையை மையமா வச்சு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க ரெசார்ட் வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி, ஐஷு, அப்படி நடிகர் பட்டாளம் அவங்களுடைய உண்மையான பெயர்கள் கூட சொல்ல வாய் வரலங்க. ஏண்டா அந்த அளவு அந்த கதாபாத்திரத்தோட ரொம்பவே ஒன்றி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல் குட்டா பார்க்கணும், எப்ப பார்த்தாலும் ரத்தம் தெறிக்க, வெட்டு குத்து, அதே நேரத்துல ஏதாவது ஒண்ணு தேடியே போகணும் அப்படிங்கிறது இல்லாம மனசு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கணும். ஒரு அற்புதமான விஷயம் மனசுக்குள்ள என்னன்னே தெரியாது, அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அழகான ஃபீலிங் வேணும் அப்படின்னா நீங்க இந்த சீரிஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சீரிஸ்ல ரெகுலராகவே ரொம்பவே நல்லாவே போய்கிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸா நம்ம ஐஷுவை ரொம்பவே அழுக வைக்கிறாங்க. ஐஷு அழுகிறத பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் வர சீரிஸ்ல கொஞ்சம் மாத்திக்கிட்டே நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தலைவாசல் விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய நடிப்புங்கிறது ரொம்பவே அற்புதமா இருக்கு. எப்பவுமே ஒரு மேனேஜரை பார்க்கும்போது பயந்து நடுங்குவோம் பாருங்க, இந்த சீரிஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆடியன்ஸ் தான் அப்படிங்கிறதையும் மறந்து அவரை பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு நடுக்கமும் ஒரு பதட்டமும் வர வச்சிடறாரு. அவருடைய நடிப்பு அந்த அளவு அற்புதமாவே இருக்கு. அதே மாதிரி விஜயும் சரி, சமையல் அவர் அந்த சமையல் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், அந்த குக்கிங் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு பேண்ட்ரி நம்மளோட விஜய் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பேண்ட்ரியில புதுசா நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டிஷ்ஷஸை இப்ப அவருக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்குற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இனி வர்ற காலத்துலயும் இந்த சீரிஸ் ரொம்பவே அற்புதமா போகும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க அந்த சீரிஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீலிங்கை அனுபவிச்சாதான் புரியும்.